Hello guys, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5th சாப்டரில் உடைய கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பேப்பர் குரோமோட்டோகிராஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக we have discussed a lot of things in this chapter like distillation, crystallization. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சால்வெண்ட், சொல்யூட் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லா வீடியோஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐக்கன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் we are going to discuss about the paper chromatography. With this homogeneous mixture உடைய செப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருடைய செப்ரேஷனுக்கு வந்து நம்ம போயிட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த சாப்டர் இருக்கும். ஸோ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அடுத்து. ஓகே ஸோ லெட்ஸ் get into the video. Paper chromatography. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்லேயோ இல்லை பிளாக் கலர் பென்லேயோ நீங்கள் எழுதுறீங்க, திடீர்னு வந்து வாட்டர் வந்து அதில் ஸ்பில் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸ் வந்து அதில் செப்பரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். பார்த்த உடனே ஒரு வேரியஸ் கலர் டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, பிளாக் கலர் வந்து வெறும் பிளாக் மட்டும் கிடையாது, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் கலர்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் பிளாக்ல நம்ம தண்ணி படும்போது இட் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் நமக்கு அப்படி தெரிய வருது. ஓகேவா? ஸோ பிளாக் இஸ் ஆக்சுவலி a mixture of many colors. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு தான் தனித்தனியாக நமக்கு கலர்ஸ் தெரியுது. சரி, இப்போ இந்த பேப்பர் குரோமோட்டோகிராஃபி எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு சால்வெண்ட் இருக்குது. இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த காம்பனண்ட் மிக்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கலர்ஸை பிரித்து எடுக்கணும். கலர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸை பிரித்து எடுக்கணும்னா we come for this chromatography, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. எப்படி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் பார்த்தோம். கிறிஸ்டலைசேஷன்லேருந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, 2 சப்ஸ்டன்ஸை வந்து பிரித்து எடுக்கிறோம். அதே மாதிரி 2 விசிபிள் லிக்விட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து டிஸ்டிலேஷனை வச்சு ரிமூவ் பண்ணிடுவோம். அதோட டெம்பரேச்சர் ஷுட் பி கிரேட்டர் தென் 25 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட்டு. இப்படி இருந்துச்சுன்னா யூஸ் இல்லை வந்து we will be doing the paper chromatography for கலர் செப்ரேஷன். கலர் செப்ரேஷனுக்கு தான் மெயினாக பேப்பர் குரோமோட்டோகிராஃபி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுனாலே யூ கேன் கிவ் த டெஃபினிஷன் ஆஃப் யுவர் ஓன். ரொம்ப சிம்பிள். ஸோ லெட் மீ ரைட் த டெஃபினிஷன் ஃபார் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேப்பர் குரோமோட்டோகிராஃபி is a method used to separate ஸோ என்ன செப்பரேட் பண்ண முடியும்னா, டிஃப்ரெண்ட் கலர் காம்பனண்ட். ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் மிக்சர்லேருந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பனண்ட்ஸை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். செப்பரேட் தி டிஃப்ரெண்ட் colored components present in a mixture. எப்படி நம்ம இதை செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு குரோமோட்டோகிராஃபி பண்ணுறதுக்குனே ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ வில் கால் இட் அஸ் குரோமோட்டோகிராஃபி பேப்பர். அந்த பேப்பரில் நம்ம வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அண்ட் அது எப்படி பண்ணுறதுனோ ஆக்டிவிட்டி இருக்குது. ஐ வில் பி டீச்சிங் யூ, டோன்ட் வரி. ஸோ சாப்டர் போக போக நம்ம வந்து அதை வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஒரு ரிமெம்பர் தேர் இஸ் அ பேப்பர் கால்டு குரோமோட்டோகிராஃபி பேப்பர். ஸோ அந்த பேப்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ we will be separating different colored components present in a mixture using chromatography paper. Using chromatography paper and a solvent. ஸோ சால்வெண்ட் மேபி எனிதிங், வாட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆசிடாக இருக்கலாம், ஸோ ஆல்கஹாலாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம் சால்வெண்ட்டு. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் மிக்சர் வந்து
வாட்டரில் ஸ்ப்ளிட் ஆகிடும். சம் கைண்ட் ஆஃப் மிக்சர் வாட்டர் பவர் பத்தாது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சால்வெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் we'll just keep it as solvent and not water. Okay, very good. ஸோ ஃபைன். இப்போது இதுக்கு எதற்காக குரோமோட்டோகிராஃபி அப்படின்ற நேம் வந்துச்சு? why it got the or why it is called chromatography? Why it is called chromatography? ஸோ பார்த்தீங்கன்னா குரோமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி இது ரெண்டாக பிரிக்கலாம். குரோமாட்டோ அப்படின்னா we call it as color. கிராஃபி அப்படின்னா used for denoting writing. ஸோ ஆக்சுவலி ஒரிஜினலாக நம்ம வந்து டைஸ், இங்க் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம வந்து வேரியஸ் கலர் காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்க ரைட்டிங் வந்து வில் டிபெண்ட் அப்பான் டைஸ் அண்ட் இங்க். ஸோ இதிலேருந்து தான் மோஸ்ட்லி நம்ம கலரை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறதுனால இதுக்கு குரோமோட்டோகிராஃபி அப்படின்ற நேம் வந்துச்சு. காட் இட்? லெட்ஸ் கோ ஃபார் த பிரின்சிபிள். ஸோ இப்போ இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் பிரின்சிபிள். லைக் எந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்டிலேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீட்டிங் பண்ணுவோம். ஹீட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த வேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி கூல் பண்ணுவோம் யூஸிங் வாட்டர். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கண்டென்ஸ் பண்ண லிக்விடை தனியாக ஒரு பீக்கரில் கலெக்ட் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம். அண்ட் மெயின் பிரின்சிபிள் வந்து பாய்லிங் பாயிண்ட். பேஸ்ட் அப்பான் த பாய்லிங் பாயிண்ட் தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். கரெக்டாக? அதே மாதிரி கிறிஸ்டலைசேஷனுடைய பிரின்சிபிள் வந்து பேஸ்ட் அப்பான் த டெம்பரேச்சர், கூலிங் டைமை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் வந்து பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ பிரின்சிபிள் வந்து கூலிங் டைம். இங்கே இப்போ ரெண்டாவதுல வந்து பிரின்சிபிள் வந்து பாய்லிங் பாயிண்ட். ஸோ அந்த பாய்லிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டுமே. இங்கே என்ன பிரின்சிபிளில் நம்ம கலர் பிரிக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் 3 பசங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த 3 பேருமே ரன்னிங் ரேஸில் ஓடுறாங்க. இப்போ இந்த 3 பேருமே ரன்னிங் ரேஸில் ஓடும்போது 3 பேராலையுமே ஈக்குவல் ஸ்பீடில் ஓட முடியுமான்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ லெட் மீ டேக் த பர்சன் ஏ. இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்கன்னு வச்சுப்போம். பர்சன் பி கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுறாங்க, ஓரளவுக்கு ஓடுறாங்க. பர்சன் சி வந்து அவங்களால சுத்தமாக ஓடவே முடியல, நடந்து தான் போகிறாங்க. ஓகே, அவங்களால ஓடவே முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாமா? இவங்க ஃபஸ்ட்டு போயிடுவாங்க, அடுத்து தான் இவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. 3 பேரும் ஒன்றாவே வரமாட்டாங்க. ஸோ 3 பேருக்குமே நிறைய கேப் இருக்கும். ஸோ அப்போ ஸ்ப்ளிட்டிங் ஈஸியாகும். த சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் கலர். கலரும் பார்த்தீங்கன்னா சில கலர் வந்து இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா குரோமோட்டோகிராஃபி பேப்பர், நம்ம குரோமோட்டோகிராஃபி பேப்பர் வச்சுருவோம். இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பர் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய டையோ இங்கியோ வச்சுருவேன். இதில் நான் ஒரு சால்வெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். லைக் வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு சால்வெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு அதில் இருக்கக்கூடிய கலர் எப்படி பிரியும் அப்படின்னா, எந்த கலர் வாட்டரோட நல்ல சிங்க் ஆகிடுதோ அது ஃபஸ்ட்டு ஓடி போயிடும் ஃபஸ்ட்டு. அடுத்து எந்த கலர் வாட்டரோட லெஸ் சிங்க் ஆகுதோ அடுத்தடுத்த கலர்ஸ் அப்படியே போகும். எது வாட்டரோட லெஸ் சிங்க் ஆகுதோ, பேப்பரோட நிறைய சிங்க் ஆகுதோ அது பொறுமையாக போகும். ஸோ தட் இஸ் ஹவு த பிரின்சிபிள் ஒர்க்ஸ். புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, லைக் சம் கலர்ஸ் லைக் வாட்டர், சில கலர் சம் கலர்ஸ் வில் லைக் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் லைக் பண்ணிச்சு அப்படின்னா வாட்டர் கூட சேர்ந்து ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ தே ரன் வித் இட். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற பாயிண்ட்ஸில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். பிரின்சிபல் நான் இங்கே எழுதுகிறேன், இங்கே நான் எழுதுகிற பிரின்சிபல் தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறோம். புரியுதா? ஸோ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கலர்ஸ்க்கு வாட்டர் பிடிக்கும், சில கலர்ஸ்க்கு பேப்பரை பிடிக்கும். வாட்டர் பிடிக்கிற கலர்ஸ் வந்து என்ன பண்ணும், அது கூட ஜாலியாக ரன் பண்ணும். பேப்பரை பிடிக்கிற கலர்ஸ் என்ன பண்ணும், சம் லைக் பேப்பர். ஸோ பேப்பரை பிடிக்கிற கலர்ஸ் என்ன பண்ணும், அவங்க வந்து பேப்பர் கூட ஸ்டிக்காக இருப்பாங்க இல்லையா? ஸோ தே ஸ்டிக் வித் த பேப்பர். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக கொஞ்சோண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ ஜென்ரலி இஃப் யூ வாண்ட் டு கிவ் த பிரின்சிபிள், ப்ராப்பராக பிரின்சிபிள் கொடுக்கணுன்னா வாட் வி சே,
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் நமக்கு பிரியும் இங்க்லேருந்து டைலேருந்து. அந்த பிரிக்கிறது பேர் தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி. இது எப்படி பிரியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் பிரியும். அப்போ பிரின்சிபல் இங்கே என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பீட். இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ different components move at different speeds on chromatography paper because they have different attraction. So புரியுதா? different attraction towards. ஸோ பேப்பர் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன் இருக்கும். உனக்கு வாட்டர் அட்ராக்ஷன் இருக்கும், உனக்கு வந்து பேப்பர் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வில் பி கெட்டிங் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அது பேஸ்ட் அப்பான் த ஸ்பீட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ பிகாஸ் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த பேப்பர் அண்ட் த சால்வெண்ட் and the solvent. Got it? ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷனில் மூவ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வேரியஸாக நமக்கு வந்து கலர் ஸ்ப்ளிட் ஆகி ஃபார்ம் ஆகுது. Got it? Hey guys, I'm going to explain this activity. It's given in your textbook. ஆக்டிவிட்டியை நான் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேவையான பாயிண்ட்ஸை நான் இங்கேயே எழுத போகிறேன். பட் உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் அதை வந்து நோட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் சாப்டர் நோட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஹாவ் த ரிட்டன் நோட்ஸ். ஸோ அதை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராமில். ஸோ அதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிவிட்டு நான் கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு I'll be explaining you with the help of the diagram and தேவையான பாயிண்ட்ஸை நான் இங்கே வந்து உங்களுக்கு எழுதுகிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஆக்டிவிட்டி இஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் குரோமட்டோகிராஃபி பேப்பர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய குரோமட்டோகிராஃபி பேப்பர். நார்மல் பேப்பர் மாதிரி தான் இருக்கும், பட் திக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ லெபார்ட்ரிஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு ட்ரை பண்ண கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ குரோமட்டோகிராஃபி பேப்பர் வந்து இப்படி இருக்கும். இதுதான் நம்மளுடைய குரோமட்டோகிராஃபி பேப்பர். ஸோ ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குரோமட்டோகிராஃபி பேப்பர் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் நான் பென்சிலில் ஒரு லைன் வந்து வரைய போகிறேன். ஸோ லைன் ட்ரான் வித் பென்சில். ஏன் வந்து இந்த லைனை வந்து நான் பென்சிலில் வரைகிறேன், கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்து பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க ஒரு லைன். ஏன் வந்து பென்சிலில் வரைகிறேன் அப்படின்னா, பென்சில் வந்து இஸ் கோயிங் டு ஹேவ், பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட். கரெக்டாக? பென்சில் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட் அண்ட் இந்த கிராஃபைட் வில் நாட் dissolve in water. Graphite doesn't dissolve in water. ஸோ கிராஃபைட் வாட்டரில் டிசால்வ் ஆகாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். இதே பெனில் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், பென்னு இங்கு வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எனக்கு ஸ்பாயில் ஆயிரும், இங்கு ஸ்ப்ரெட் ஆகி. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணுறேன். கிராஃபைட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒரு லைன் போட்டாச்சு. இதான் நம்மளுடைய ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இங்க் ஸ்பாட், நான் எடுத்துருக்கக்கூடிய இங்க் ஸ்பாட்டை நான் இங்கே வைக்கிறேன். இதான் என்னுடைய ஸ்டெப் 2. இல்லை கரெக்டாக இந்த பென்சில் லைன் போட்டுக்கொள்ள அந்த லைனில் சென்டரில் இங்கே இங்க் ஸ்பாட் வந்து வைக்க போகிறோம். அடுத்து ஸ்டெப் 3 வந்து என்ன பண்ண போகிறோம், டேக் அ பீக்கர் ஆர் கிளாஸ் ஜார். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாரோ பீக்கரோ ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஐ ஆம் கோயிங் டு ஃபில் வாட்டர். ஓகே, போர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, அடுத்து ஸ்டெப் 4 வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேப்பரை அந்த வாட்டரில் வைக்க போகிறேன். மேக் ஷோர் தட் த வாட்டர் ஷுட் பி லெவல் பிலோ த இங்க். வாட்டர் லெவல் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி பிலோ த இங்க் ஸ்பாட். இங்க் ஸ்பாட். ஸோ நமக்கு இங்க் ஸ்பாட் இருக்குது பாருங்க, கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய இங்க் ஸ்பாட். இந்த இங்க் ஸ்பாட்டுக்கு கீழே தான் நம்மளுடைய வாட்டர் வந்து இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இஃப் த வாட்டர் கோஸ் அபவ் த இங்க் ஸ்பாட் என்ன ஆகும், இங்க் வில் கெட் டிசால்வ்ட். இங்க் வில் கெட் dissolved.
இன் வாட்டர். ஸோ இங்க் வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபர்தராக நம்மளால் ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வாட்டர் வந்து என்ன பண்ணுறோம், பிலோ த லெவல் ஆஃப் இங்க் ஸ்பாட் தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஸ்லோவாக நம்ம டைம் வாட்ச் கிளாஸ் போட்டு மூடிட்டு ஸ்லோவாக டைம் வந்து விட்டுறோம். ஸோ வாட்டர் வந்து ஸ்லோவாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லோலி ரேசஸ் த்ரூ த பேப்பர். இந்த பேப்பரில் டைனி போர்ஸ் வந்து இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி டைனி போர்ஸ் இருக்கும். அந்த இடத்துலலாம் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேபிலரி ஆக்ஷன். கேபிலரினா எம்டி ஸ்பேசஸை தான் கேபிலரின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா பேப்பர் ஹேஸ் சம் டைனி ஸ்பேசஸ். இந்த டைனி ஸ்பேசஸில் என்ன ஆகும்னா வாட்டர் போய் ஃபில் ஆகும், வாட்டர் கெட்ஸ் ஃபில்டு. ஸோ இந்த ஃபில் ஆகிற இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ வாட்டர் மூவ்ஸ் அப்வர்ட் டுவர்ட்ஸ் தீஸ் டைனி ஸ்பேசஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேபிலரி ஆக்ஷன். காட் இட்? ஃபைன், வெரி குட். ஸோ வாட்டர் ரைஸ் ஆக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஸ்பாட்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கலர் இங்கே அப்பியர் ஆகும், ஒரு கலர் இங்கே, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் நமக்கு வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பிளாக் இங்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் சம் டைம் நம்ம அப்சர்வேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய பிளாக் இங்க் வில் பி ஸ்ப்ளிட்டட் இன்டு ப்ளூ, green, purple, yellow, brown, இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸில் ஸ்ப்ளிட் ஆகி வேரியஸ் பிளேசஸில் உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஃபைனலான நம்மளுடைய அப்சர்வேஷனாக இருக்கும். காட் இட்? வெரி குட். Okay guys, now let's look at some applications where these paper chromatography is used. ஒரிஜினலாக எதுக்கெல்லாம் இந்த பேப்பர் chromatography யூஸ் பண்ணுறாங்க, ஒன்லி பிளாக் இங்க்ஸ் ப்ரிப்பரேட் பண்ணுறதுக்கு மட்டுமானு பார்த்தா இல்லை, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் see some applications. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்க் அனாலிசிஸ். ஸோ இங்க் அனாலிசிஸ்னும் போது பேசிக்காக வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு இங்க்கை எடுத்துக்கிறோம், அதாவது பிளாக் கலர் இங்க்கை எடுத்துகிட்டு அதுலேருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். Okay, so to identify different colors present in the ink. So inkல இருக்கக்கூடிய different colors வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக ink analysis வந்து பண்ணுறோம். Next second one வந்து it is also used for food color. ஸோ ஃபுட் கலர் லைக் நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து நிறைய ஜூஸஸில் யூஸ் பண்ணுவோம், சாக்லேட்ஸில் யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துலலாம் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபுட் கலர்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேப்பர் குரோமட்டோகிராஃபி மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டு செப்பரேட் ஃபுட் கலரிங் used in chocolates and juices. Next வந்து பார்த்தீங்க அப்படின்னா plant pigments. ஸோ plant pigments அப்படின்னு பார்க்கும் பொழுது லைக் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீஃப்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பினாச் லீஃப் எடுத்துக்கோங்க, அதில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ செப்பரேட் பிக்மெண்ட்ஸ் present in spinach leaf. ஸோ என்ன மேக்ஸிமம் என்ன கண்டெயின் பண்ணியிருக்கலாம், ஸோ இட் கண்டெயின் என்னென்ன கண்டெயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் குளோரோஃபில். ஆல்ரெடி யூ நோ த காம்பனண்ட் குளோரோஃபில். ஓகே, xanthophyll, அடுத்து கெரோட்டீன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் செப்பரேட் இட் யூஸிங் தி
paper chromatography method. So usually we'll be learning about this chlorophyll, xanthophyll, keratin in biology class. We'll be learning about these things. But in the components are pigments present in the leaf. இந்த பிக்மெண்ட்ஸே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த குரோமட்டோகிராஃபி மெத்தடை வச்சு நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஓகே, தென் யூஸ்வலி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நமக்கு பிளான்ட் பிக்மெண்ட் வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சி வந்து நம்மளால் பண்ண வைப்பாங்க ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பிக்மெண்ட்ஸையும் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஃப்ளவர் பிக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் த பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். மூவிங் ஆன் டு சால்வெண்ட்ஸ். ஆஸ் ஐ செட் பிஃபோர், சால்வெண்ட் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணோம். ஸோ எப்போவுமே வந்து எல்லா பிக்மெண்ட்ஸுக்குமே வந்து சால்வெண்ட் வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் பிக்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபுட் கலர் அனாலிசிஸ் இருக்குது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே வாட்டர் பாசிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் நம்ம ஆல்கஹால் ஆர் சம்திங் அதர் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ வாட்டர் மே நாட் பி always working. So sometimes we use alcohol or some mixture of solvents கூட நம்ம sometimes வந்து யூஸ் பண்ணுவோம். according to need mixture of solvents. okay, because some substance will especially dissolve in alcohol அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி different types of solvents வந்து யூஸ் பண்ணுறோம். got it? Guys, moving on to pass and pounder. This is question number 6 that is given in your NCERT textbook. And இந்த பாஸ் அண்ட் பவுண்டருக்கு நான் ட்ரூவாக ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து சென்டென்ஸாக எழுதிக்கலாம். ஓகேவா? நான் சென்டென்ஸ் எழுதலை, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் கேன் ரைட் இட் இன் சென்டென்ஸ். ஆல்சோ இதோடைய ஆன்சர்ஸ் வந்து நோட்ஸில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். Salt can be separated from a salt solution by using evaporation or distillation. இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ சால்ட் எடுத்துருக்கீங்க, சால்ட் சொல்யூஷன் இருக்குது. இப்போ நான் வந்து சால்ட் சொல்யூஷன் இஸ் காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட். எவாப்ரேஷன் அப்படின்னா எனக்கு வந்து சொல்யூட் அப்படியே இருக்கும், சால்வெண்ட் அது மட்டும்தான் எவாப்ரேட் ஆகும். ஸோ இப்போது வாட்டர் மட்டும்தான் எனக்கு எவாப்ரேட் ஆகும், சால்ட் அப்படியே இருக்கும். அப்போ அழகாக நான் சால்ட்டை பிரிச்சுட்டேன் நான் எவாப்ரேஷன் மூலியமா. ஓகே, டிஸ்டிலேஷன் மூலியமாக நான் பிரித்தா கூட எனக்கு வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் ஆனோடனே வாட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும், ஹீட்டாக பாயில் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் பாயில் ஆகி வாட்டர் தனியாக எனக்கு கலெக்ட் ஆகிடும். அண்டு என்னுடைய ஃப்ளாஸ்க்லேயே வந்து டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேயே வந்து எனக்கு சால்ட் ரிமைன் ஆகிடும். ஸோ என்னால் டிஸ்டிலேஷன்லேயும் சரி ஆப்ரேஷன்லேயும் சரி என்னால் சால்ட்டை பிரிக்க முடியும். ஸோ ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ட்ரூ தான். ஏன் ட்ரூ? பிகாஸ் யூ கேன் ஸ்ப்ளிட் இட் using both evaporation and distillation, both the process which நம்மளால split பண்ண முடியும். Distillation can be used for separation of two liquids even when they have same boiling point. வெறும் சிம்பிள் டிஸ்டிலேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டிலேஷன் நம்ம ரெண்டு லிக்விட்ஸை பிரிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பாய்லிங் பாயிண்ட் ஷுட் பி கிரேட்டர் தென் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே சேம் பாய்லிங் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டிஸ்டிலேஷனில் அது பாசிபிள் கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ பிரிக்கவே முடியாது சேம் பாய்லிங் பாயிண்டில் இருந்துச்சுன்னா. இன் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி த சால்வெண்ட் லெவல் ஷுட் பி அபவ் த சாம்பிள் ஸ்பாட் அட் த பிகினிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ தான் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அபவ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அபவ் இருந்துச்சுன்னா அந்த இங்கு வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டே நம்மளால் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும், இங்கு வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ அதனால் எப்போவுமே இட் ஷுட் பி பிலோ, இட் ஷுட் பி ஆல்வேஸ் பிலோ த சாம்பிள் ஸ்பாட். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளால் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண முடியும். ஸோ அதனால் இட் இஸ் ஃபால்ஸ். தென் எவாபரேஷன் அண்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆர் சேம் ப்ராசஸ். கண்டிப்பாக கிடையாது, ரெண்டுமே சேம் ப்ராசஸ் கிடையாது. கிறிஸ்டலைசேஷன் வந்து
நம்ம அதிகமாக நம்ம வந்து டிசால்வ் பண்ண போகிறோம். லைக் மேக்ஸிமம் டிசால்வேஷன் நம்ம பண்ண போகிறோம் பை சப்ளையிங் த ஹீட். டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூல் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்துக்கிட்டு கிறிஸ்டல்ஸாக எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நமக்கு இருக்கக்கூடிய சொல்யூட் வந்து நமக்கு என்னவோ மாறப்போகுது அப்படின்னா கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆக போகுது. இதே எவாப்ரேஷன் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய லைக் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எவாப்ரேட் மட்டும்தான் பண்ண போகிறோமே தவிர கிறிஸ்டல் ஃபார்மேஷன்ஸ்லாம் இங்கே இருக்காது. ஸோ அதனால் போத் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், நாட் தி சேம் ப்ராசஸ். ஓகே, சால்வெண்ட்டை மட்டும் நம்ம இங்கே ரிமூவ் பண்ணுறோம், சொல்யூட் தனியாக கிடச்சிரும். பட் இங்கே கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் ஃபால்ஸ், போத் ஆர் நாட் தி சேம் ப்ராசஸ். காட் இட்? வெரி குட். So okay guys, so that's all for today's video. Thank you so much for watching this video. So meet you again in the next video. Until then, it's bye from my side.